ஹேல கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து தோசை கொத்து. இது நார்மலி தோசை நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், அப்புறம் ஒரு பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கடாயை வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகோனட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடுகும், கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனியன், அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா, கடுகு நல்லா இதாகி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்து வெங்காயம்லாம் போடணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நம்ம சின்ன குழந்தைங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒதுக்குவாங்க. இது நல்லா வதங்கி நல்லா ஃப்ரை ஆகி வந்தது அப்படின்னா வந்து சின்ன குழந்தைங்களாம் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும். நமக்கு பொதுவாக சின்ன குழந்தைங்கலாம் தோசை எல்லாம் கொடுக்கும்போது வெறும்ட்டே தோசை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு தொக்கு பார்க்கணும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் வந்து நல்லாவே வேகணும். அப்போ தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. இது வந்து நல்ல ஒரு ரெசிபியாகவே இருக்கும். அண்ட் இதில் கூட கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கும் போதே. அப்போ தான் வந்து அது கூட சேர்ந்து நல்லாவே வெந்து வரும். பொதுவாக மஞ்சத்தூள் வந்து ஆன்டிசெப்டிக்கு. அது இல்லாமல் நம்ம இது வந்து வெங்காயத்துக்குள்ளெல்லாம் ஆட் பண்ணும்போது வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கி வரும். அண்ட் கேரட்டும் நல்லா வெந்து வரும். நான் கொஞ்சோண்டு வந்து காரத்துக்காக வந்து நம்ம நார்மலி மட்டன் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து மிளகு பொடி இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, நீங்கள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் தனியா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் தக்காளி வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா இது ஃபுல்லுமே வதங்கி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் தண்ணி வந்து அது கூட உறிஞ்சு அந்த டேஸ்ட் வந்து ஜூஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டாகி சாப்பிடுவாங்க. நல்லாவே தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் இதில் வந்து ஒரு முட்டை போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் சிக்கன் இருந்ததுன்னா சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டையும் ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா முட்டையை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறமா முட்டையை ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் சிக்கன் பீஸ் இருந்ததுன்னா அது சின்ன சின்னதாக ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த தோசையெல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லாவே வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே தான் முட்டை போட்டிருக்கேன். முட்டை நல்லாவே வெந்து பெரிய பீஸாக வேணும்னா அப்படியே நீங்கள் விட்டுடலாம். சின்ன சின்ன பீஸாக வேணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கூட சின்ன சின்ன பீஸாகவே வந்துடும். கொஞ்சம் முட்டைக்கு பெப்பரும் உப்பும் நீங்கள் போட்டுக்கோங்க. தொக்குக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. தொக்குக்கு கூடுதலாக உப்பு போடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இது சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கூண்ட மாதிரி இருக்கும். நல்லாவே நான் வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து முட்டை சின்ன சின்ன பீஸாக வேணும்னா இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணிக்கோங்க. அதாவது அது வேகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். அப்படி இல்லை வெந்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து அதை வெந்ததுக்கப்புறமா வந்து வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பெரிய பெரிய பீஸ் கிடைக்கும். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா தொக்குல எல்லா இதுலேயுமே இருக்கணும். ஏன்னா ஒரு இதில் மட்டும் இருந்து சில பேர் வந்து முட்டை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கரெக்டாக இதாயிரும். அண்ட் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஆட் பண்ணிக்கலாம். தோசையை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா சின்ன குட்டி குட்டி தோசை இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி போட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வந்து மினி தோசை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து தோசை ஆல்ரெடி வெந்ததான் நம்ம இதை வந்து தனியாக வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம இதிலே வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தொக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து தண்ணி நல்லாவே உறிஞ்சு தோசை வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை வந்து உங்களுக்கு அதே இதில் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக கொத்தி விட்டிங்க அப்படின்னா கொத்து சப்பாத்தி மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், கொத்து தோசை மாதிரி. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோட வீடியோக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா, பை பை, see you next video. Bye bye cuties.